மதியம் இன்னும் சாப்பாடு போடல சில்லிக்கு. அதான் கடைக்குள்ள வந்து உக்காந்துட்டு இருக்கு. வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உன் சில்லிய ரொம்ப நாளா பாக்குறேன். அதுக்கு வயசு என்னடான்னு கேக்குறது புரியுது. ஒரு 8 வருஷம் மேல இருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்க வீட்டுல இருக்கிற பூனை களி திங்குதான்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்டுல இருக்கிற பூனை களி திங்குங்க. சில்லி வீட்டுல பாத்தீங்கன்னா ரொம்ப பசி எடுத்தா காஞ்ச பழைய களியா இருந்தா கூட சாப்பிடும். மேலும் அதுக்கு ரொம்ப பிடிச்ச சட்னின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிங்க ரொம்ப பிடிக்கும். அதை மட்டுமே விரும்பி நக்கி நக்கி சாப்பிடும். சில்லி நக்கிறது இருக்கட்டும், நீ என்னடா கலக்கறன்னு கேட்கறது புரியுது. ரொம்ப நாளா சாம்பார் சாதம் சாப்பிடணும்னு தோணுச்சு. அது பருப்பு சாம்பாரும் சோத்தையும் கொட்டி ஒரு கலக்கு கலக்கிறேன். நீ கலக்கிறதுக்கு அது என்ன சிமெண்ட் ஜல்லியாடான்னு நீங்க சிரிக்கிறது புரியுது. நமக்கு பிடிச்ச போல சாப்பிடுங்க, அதான் நல்லது. இன்று ஒரு தகவலை பார்த்தீங்கன்னா, வாயை மூடி சாப்பிடும் போது செரிமானத்தை மேம்படுத்தி காற்று விளங்குவதை தடுத்து வயிற்று உப்பசம், அமிலத்தன்மை மற்றும் வாய்வழி பிரச்சனைகளை தவிர்த்து சீரான ஜீரண சக்திக்கு வழிவகுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வாயை திறந்தா சாப்பிட்றாங்க. அதனால என்ன பிரச்சனை இருக்கான்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. கேளுங்க. வாயை திறந்து சாப்பிடும் போது சுவை அரும்புகள் காற்றை உள்ளிழுத்து உணவின் சுவையை அதிகரிக்கின்றன. வாய் மூடி சாப்பிட்டா நன்மை இருக்காப்பான்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. கேளுங்க. வாய் மூடி சாப்பிடும் போது நம் வாயில் 4 பக்கமும் உமிழ்நீர் சுரக்குங்க. ஜீரண சக்தி அதிகரிக்கும். ஆனா உணவின் முழுமையான சுவை அனுபவம் சற்று குறையுங்க. வாயை மூடிய சாப்பிட்றேன், மாசி மாச வெயில்ல எப்படா நீ இப்படிலாம் யோசிக்கிறேன்னு கேட்கறது புரியுது. நான் ஒரு படிக்காத முட்டாளுங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.